அதுக்கு பிறகு மற்ற ஊர்ல ஒரு 2 பேர் செத்துருக்கிறாங்க. சார் இப்போ கிட்டத்தட்ட 50 பேர் விஜயனால இறந்திருக்கிறார்கள். இதுக்கு முழுக்க முழுக்க விஜய் மட்டும் தான் காரணம். நல்லது பண்ணணும்னு தானே பேசுறாரு. அவங்களாம் நல்லது பண்ணாங்க. இந்த தர்குரி நல்லது பண்ண 4 சொல்லுங்க. இப்போ நான் மைக்கு கைட்டு வச்சுறேன். இந்த தர்குரி விஜய் கூட்டம் அலைமோதுகிறது, விஜய் மக்களோடு நீந்தி வந்தார், பறந்து வந்தார், படுத்து வந்தார் என்று பல டைட்டில் கார்டுகளை வைத்து மக்களை முட்டாளாக்கப்படுவார். ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ் கட்சி தலைவராகிறாரு. அவர் மனசுல, மக்கள் மனசுல இல்லை, அவர் மனசுல. தங்கம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்க பிரச்சனைகளை பற்றி பேசுறதுக்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் தேசிய முன்னேற்ற கழகத்தின் தலைவருமான திமுகவின் தீவிர ஆதரவாளருமான திரு ஜிஜி சிவா அவர்கள். சார், தாவேக தலைவர் விஜய் நடத்திய பிரச்சாரத்தில் 41 பேர் இறந்துருக்கிறாங்க. இதனால முதல்வர் அவர்கள் அருணா ஜெகதீஷன்ற ஆணையத்தை நியமனம் பண்ணியிருக்காரு. அதை என்ன சொல்லுதோ அதை வச்சு தான் முடிவு பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அதுக்குள்ள நீங்க எந்த காரணத்தை வச்சு, எந்த ஆதாரத்தை வச்சு கமிஷனர் ஆஃபீஸில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணீங்க, ப்ரெஸ் மீட் வச்சிங்க? இல்லை, அதாவது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் 41 பேர் மரணம் கேள்விப்பட்ட உடனேயே அருணா ஜெகதீஷ் ஆணையத்தை உடனுக்குடன் அமைக்கிறார். அதில் வரக்கூடிய அந்த உண்மைத்தன்மையை ஆராய்ந்து தவறு செய்தல் மீது நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார். அதை வரவேற்கிறோம், மாற்று கருத்தில் கிடையாது. ஆனால் அதற்கு முன்பாக எங்களுக்கு தெரிந்ததை நாங்கள் இந்த விஜய் அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு செல்லும் போதெல்லாம் திட்டமிட்டு காவல்துறை கொடுக்கக்கூடிய அந்த நேரத்திற்கு செல்லாமல் 5 மணி நேரம் 8 மணி நேரம் கூடுதலாக எடுத்துக்கொண்டு திட்டமிட்டே செல்கிறார். அப்போது ஏற்கனவே விக்கிரவாண்டியில் நடந்த அந்த மாநாட்டில் ஒரு 3-4 பேர் இறந்தார்கள். அதற்கு பிறகு நடந்த அவர் செல்லக்கூடிய அந்த மாவட்டங்களில் ஒரு 3-4 பேர் இருந்திருக்கிறார்கள். அப்போது கிட்டத்தட்ட 41, அது ஒரு 8-9 என்று சொன்னால் கூட கிட்டத்தட்ட 50 பேர் செத்து மடிந்திருக்கிறார்கள். அந்த 50 பேர் ரசிகர்கள், பொதுமக்கள் இவரை பார்க்க வேண்டும் என்கின்ற அந்த ஆசையில் மட்டுமே 50 பேர் இருந்திருக்கிறார்கள். இதற்கு முழு காரணம் விஜய் அவர்கள் மட்டும் தான் காரணம். மீண்டும் விஜயோடு அந்த தாவேக கட்சியினுடைய முன்னணி பொறுப்பாளர் தான் காரணம். ஆக இவர்களை கைது செய்ய வேண்டும் என்று சென்னை மாநகர ஆணையரை சந்தித்து தேசிய முன்னேற்ற கழகத்துடைய சார்பாக நாங்கள் புகார் மனு கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். உண்மைதான், திட்டமிட்டு பண்ணாங்கன்னு சொல்றீங்களா? ஆமாம். இதை எதை வைத்து அந்த ஆதாரத்தை சென்னை மாநகர ஆணையர் கொடுத்திருக்கிறோம் என்று சொன்னால், இவருக்கு விஜய்க்கு செல்லும் இடமெல்லாம் கூட்டம் இருப்பது போன்று ஒரு சில ஊடகத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு கூட்டம் அலைமோதுகிறது, விஜய் மக்களோடு நீந்தி வந்தார், பறந்து வந்தார், படுத்து வந்தார் என்று பல டைட்டில் கார்டுகளை வைத்து மக்களை முட்டாளாக்கக்கூடிய வகையில் செயல்படுகிறார். காரணம், விஜய்க்கு ஒரு 15,000 to 20,000 பேர் தான் ஒரு மாவட்டத்திற்கு கூட்டம் வருகிறது. ஏதோ இவர்கள் லட்சக்கணக்கான கூட்டம் வந்தது போன்று, அதிலிருந்து இவர் செல்லக்கூடிய அந்த வாகனம், அந்த கேரன் ஊர்ந்து செல்கிறது என்றெல்லாம் ஒரு மாய பிம்பத்தை கொண்டு வருகிறார். அப்போது நான் கேட்கிற இந்த 15,000 to 20,000 பேரை காலையில் 10 மணிக்கெல்லாம் வர செய்து நீங்கள் மாலை 3 மணி 4 மணிக்கு தான் அவர்களை சந்திக்கிறீர்கள். அப்போது அந்த பகலெல்லாம் பசியும் பட்டினியாக குடித்தண்ணீர் கூட இல்லாமல் அந்த பொதுமக்கள் பார்க்கக்கூடிய வருவர்களோ அல்லது இவர் ரசிகர்களோ இன்னும் அந்த கட்சி தொண்டர்களோ இருக்கிறார் என்று சொன்னால், அந்த மதிய உணவை கொடுப்பது யார்? தமிழ்நாடு அரசு கொடுக்க முடியுமா? உங்கள் கட்சியினுடைய நிகழ்ச்சியாச்சு அல்லது பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய காவல்துறை கொடுக்க முடியுமா? எவரும் கொடுக்க முடியாது. உங்கள் தொண்டர்கள் நீங்கள் தான் கொடுக்க வேண்டும். அப்போது எந்த அடிப்படை தேவைகளையுமே செய்யாமல், காவல்துறை குறித்து கொடுத்து இருக்கக்கூடிய அந்த நேரத்திற்கும் செல்லாமல் திட்டமிட்டு 10 மணி நேரம் 8 மணி நேரம் காலதாமதமாக அந்த கூட்டத்தை பகலும் பொழுது அதே இடத்தில் குழும செய்து சவகாசமாக விஜய் அவர்கள் சென்றால் கூட்டத்தை மயக்கடித்த சாகத்தானே செய்வார்கள். அந்த சாகடித்ததற்கு திட்டமிட்டு அந்த நேரத்தை, அந்த யுக்தி கையாண்டது யார்? தனக்கு மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு இருப்பதாக மக்கள் மத்தியில் காட்ட வேண்டும் என்று சொல்லி அந்த வெறும் 20,000 பேரை நிற்க வைத்து அல்லோல் பட செய்து உயிர் போவதற்கு முழுக்க காரணம் விஜய் அவர்களும் அந்த கட்சியினுடைய முன்னணி பொறுப்பாளர்களும் மாநில முன்னணி பொறுப்பாளர்களும் அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டு தான் காரணம்.
இதை வைத்து தான் நான் புகார் மனுவை கொடுத்தேன். எப்படி விஜயோட தொண்டர்களை அவரே திட்டமிட்டு பண்றாங்க அப்படின்னு சொல்றீங்களா? அதாவது விஜயோட தொண்டர்களோ அவர் பொதுமக்களோ, எப்படி அந்த மாதிரி நினைக்குவாங்க? அதாவது 8:45 காலை 8:45க்கு காவல்துறை குறித்து கொடுத்திருக்கக்கூடிய அந்த நேரம். ஆனால் இந்த தகுதி கூட்டத்துக்கு தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் வீட்டிலிருந்த 8:45க்கு தான் கிளம்புகிறார். இது எவ்வளவு உச்சப்போக்கு. வீட்டில் இருப்பதில் செத்தாலும் மடிந்தாலும் தூக்கில் தொங்கினார்கள். இல்லை பல பிரச்சனை இருந்து வர முடியாது என்று சொன்னால் நான் தலைவனுக்கு வரவேற்கிறேன். ஒவ்வொரு மாவட்டத்தில் இதே அவல நிலையை தொடர்ந்து கையாண்டு இருக்கிறார் விஜய் அவர்கள். அப்போ இதிலிருந்தே தெரிகிறது அந்த திட்டமிட்டு. உடனே நீங்கள் கேள்விப்பா, விஜய்க்கு லட்சக்கணக்கான கூட்டம் வருகிறது. எங்கே வருகிறது? நான் கேட்கிறேன். ஒரு மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 8 தொகுதி வைத்துக் கொள்ளலாம். சட்டமன்ற தொகுதி ஒரு 8 தொகுதி வைத்துக் கொள்ளலாம். தொகுதிக்கு 10,000 பேர் என்று சொன்னாலும் கூட 80,000 பேர் ஒரு மாவட்டத்தில் மட்டுமே இருக்க வேண்டும். விஜய்க்கு 80,000 பேர் வந்தார்களா? இது இறந்து போன உறவு முறையில் பாருங்கள், வெவ்வேறு மாவட்டத்தை சார்ந்தவர்கள் தான் அதிகமாக இருப்பார். அப்போது விஜய் அவர்கள் இந்த 20,000 பேருக்கு சுற்றி இருக்கக்கூடிய 5 மாவட்டத்திலிருந்து ஆட்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்போது விஜய்க்கு உண்மையிலே கூட்டம் இல்லை என்பதை இதை வைத்து தெரிந்து கொள்ளலாம். கூட்டம் இல்லைன்னா எப்படி இந்த பிரச்சனை நடந்தது? அதுதான், கூட்டம் இல்லாமல் அந்த 20,000 பேரை தான் இவர் பகலும் முழுக்க சித்திரவதை செய்திருக்கிறார். ஆடு மாடுகளை பட்டியல் அடைப்பது போன்று இந்த மனிதர்களை சித்திரவதை செய்து தண்ணீர் கொடுக்கவில்லை, உணவு கொடுக்கவில்லை, காய்கின்ற அந்த வெயிலில் 100 டிகிரி வெயிலிலே இவர்களை காக்க வைத்து இவர் சாவகாசமாக பல 100 கோடிகளுக்கு மதிப்புள்ள தனி விமானத்தில் வந்து சில கோடிகள் மதிப்புள்ள அந்த கேரவனில் வந்து இவர் அங்கே இறங்கி வெயிலிலே சாகடித்து வெயிலிலே துக்கத்தை அனுபவித்து இருக்கக்கூடிய அந்த மக்களை இது போன்று செய்திருக்கிறார். இவங்க திட்டமிட்டு பண்ணாங்கன்னு சொல்றீங்க. அங்க எப்படி செந்தில் பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டில் எல்லாம் நேமோட வந்தது? அப்ப அதை பாக்குறப்போ அவங்களுக்கு என்ன தோணும்? திமுக தான் திட்டமிட்டு பண்ணாங்க அப்படின்னு தோணுது நிறைய மக்களுக்கு. கிராமத்தில் பழமை இருக்கிறது, அறக்க தெரியாதவனுக்கு 58 அருவாவாம். அது போன்று இந்த விஜய் கட்சி கூட்டம் வராத காரணத்தால் கூட்டம் இருப்பது போன்ற தோற்றத்தை இவர்களை பட்டினாக போட்டு மயக்க நிலையை வர செய்து இவர்களை சாகடித்து விட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்தார்கள், திமுக வந்தது என்று சொன்னால் யாரை ஏமாற்றுவதற்கு? நான் கேட்கிறேன். நான் கேட்கக்கூடிய கேள்வி, 8 மணி நேரம் 7 மணி நேரம் இந்த கோமாலேயே வர செய்தது செந்தில் பாலாஜி அவர்களா? இந்த கோமாலையிலே 8 மணி நேரம் மெதுவாக வாருங்கள், ஊர்ந்து வாருங்கள் என்று சொன்னது திமுகவா? இல்லையே. உங்கள் கட்சி தொண்டர்களே வெயிலிலே வாடச் செய்து வெயிலிலே மயக்கடியை செய்யக்கூடிய வகையிலே திட்டத்தை தீட்டி காலதாமதம் வந்த கோமாளி யார்? தக்கூர் யார்? விஜய் தானே. அதை தானே நான் சொல்றேன். இதுக்கான முழு ரெஸ்பான்சிபிலிட்டி விஜய் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் மட்டும் எதுக்கு கொடுக்கணும்? அதுவும் விட்டுருக்கலாமே, கொடுக்காமே. அதாவது இங்க பாருங்க, விஜய் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுதாங்க. தண்ணீரே கொடுக்கவில்லை இவர். வெறும் 2 வாட்டர் பாட்டில் தூக்கி எறிகிறார். அங்கே இருக்கக்கூடிய 20,000 பேருக்கு 8 மணி நேரம் 7 மணி நேரம் காத்து இருக்கக்கூடிய அந்த தொண்டர்களுக்கோ இவர் பார்க்க வந்த அப்பாவி பொதுமக்களுக்கோ 2 வாட்டர் பாட்டில் பத்துமா? நீங்கள் சொல்லுங்க. அது மட்டுமல்ல, ஒரு தொண்டருடைய தலைவர் நீங்கள் மயக்கம் அடைகிறார்கள் என்று தெரிந்து வாட்டர் பாட்டில் தூக்கி எறிந்து விட்டு அடுத்த நொடியே நீங்கள் பறந்ததின் உள்நோக்கம் என்ன? அந்த ரகசியம் என்ன? மர்மம் என்ன? நிறைய பேர் என்ன சொல்றாங்க, விஜயோட மனநிலையை யோசிச்சு பார்க்கணும், அதனாலதான் அவர் அந்த இடத்துல இருந்தா இன்னும் தான் பிரச்சனை ஆகும், அதனாலதான் அவர் கிளம்பிட்டாரு நிக்காம. அப்படி இல்ல. சரி, இவர் சொல்றார் நான் வீட்டில் வந்து நொறுங்கி விட்டேன். விஜய் அவர்கள் ஒரு சிறிய அறிக்கை விட்டாரா இரவில்? நான் கேட்கிறேன், நொறுங்கி இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தான் தனி விமானத்தில் பறந்து சென்னையிலே இறங்கிய பிறகு அங்கே செல்ஃபிக்கு எப்படி சிரித்து கொண்டே போட்டோக்கு போஸ்ட் கொடுத்தார். அப்போது இங்கே அவர் செல்லக்கூடிய விமானத்தில் ஏறக்கூடிய அந்த நுழைவாயிலே பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறார்கள், சார் 3 பேருக்கு மேலே இறந்து விட்டார்கள், 10க்கும் மேற்பட்ட காலை கடமாகிற உங்களுடைய பதில் என்ன என்று. அப்போது இறந்திருக்கிறார் என்று இங்கே தெரிந்து விட்டது. அவர் சென்னைக்கு வந்து இறங்குவதற்குள் 20 பேருக்கு மேலே இறந்து விட்டார் என்று அந்த செய்தி தெரிந்திருக்கும். எப்படி சிரித்து கொண்டே செல்ஃபிக்கு போஸ்ட் கொடுக்கிறார்? அந்த காணொலி ஏதோ பழைய காணொலி அல்ல, அன்று இரவு நடந்த காணொலி. இது தகுமா? தொண்டர்கள் மீது பாசம் இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் எப்படி சிரிப்பு வரும்? இங்கே சிரித்து விட்டு நேராக அந்த பங்களாவுக்குள் சென்று பனையூர் பங்களாவிற்கு இந்த பன்னியார் சென்று சிரிச்சு வீடியோ அந்த மாதிரி நாங்கள் எதுலையும் பார்க்கல. நீங்கள் போய் உண்மையாக காணொலியை பாருங்க, சமூகத்தில் இருக்குது பாருங்க. அது பழைய வீடியோ ஏதாவது கூட இருக்கலாம். அன்று இரவு எடுக்கப்பட்ட காணொலி தான். அப்போது நான் கேட்கிறேன், ஒரு நாள் சார் அது ஓகே. இப்போ அந்த பிரச்சாரம் நடந்துட்டே இருக்கிறப்போ செந்தில் பாலாஜின்னு ஒரு வார்த்தை வந்த அப்புறம் தான் கரண்ட்டும் ஆஃப் ஆயிருக்கு,
ரெண்டாவது செருப்பும் அவர் மேல வீசப்பட்டது. அதாவது பார்க்கக்கூடிய அப்போ அதை பார்க்கும்போது சந்தேகம் வருது இல்ல. பார்க்கக்கூடிய பொதுமக்களுக்கு ஒரு உண்மையை சொல்றேன் பாருங்க. அந்த மின்சாரம் துண்டித்தது சொல்லக்கூடிய வகையில் ஏதோ பொது மின்சாரம் அல்ல, ஜெனரேட்டர். அது அந்த ஜெனரேட்டர் யாருது? அதான் விஜயோட. விஜய் அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட, அந்த பொறுப்பால் ஏற்பாடு செய்யப்பட்ட அவருடைய ஜெனரேட்டர். அதை யார் வந்து ஆஃப் பண்ணுவாங்க? யார் வேணாலும் பண்ணிருக்கலாம்ல. அது எப்படிமா? அதான் கூட்டத்துல அந்த இது மக்கள் அரங்கம், சொல்றாங்க என்ன அம்மா வந்து அரங்கம் உங்களுது, இங்க பாருங்க இந்த அரங்கம் உங்களுது. யார் வேணா சாதாரணமா வந்துட முடியுமா? நீங்க அழைப்பிட்டு தான் நான் வந்திருக்கிறேன், அழைப்பிடம் இந்த இடத்துல வர முடியுமா? அப்போது நீங்கள் ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த ஜெனரேட்டரை யார் தடை செய்தது? யார் துண்டித்தது மின்சாரத்தை? சொல்லுங்க. இதுவெல்லாம் திட்டமிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அஜெண்டா. நீங்கள் சொல்கிறீர்கள் எப்படி ஒரு கட்சியே தொண்டர்களை பலி கொடுக்குமா என்று. இதற்கு பல வரலாற்று சான்றுகள் இருக்கிறது. நீங்கள் வடக்கில் சென்று பார்த்தால் எந்த கட்சி இப்போது ஆட்சியில் இருக்கிறதோ அந்த கட்சி தொண்டர்கள் பல பேர் இறந்திருக்கிறார்கள், அல்லது அந்த கட்சி தொண்டர்கள் பல பேரை சாகடித்த வழக்கு இன்னும் நிலுவில் இருக்குது. அதோ 19 சொல்லவில்லை. குஜராத்திலே கோத்ரா ரயில் எரிப்பு பிரச்சனைலாம் எங்களுக்கு கூர்ந்து கவனித்தால் தெரியும். ஆட்சிக்கு வந்த பிறகு அதற்கு பிறகு எனக்கு சம்மந்தமில்லை, உங்களுக்கு சம்மந்தமில்லை, தீர்ப்பு பெற்று விடலாம், தீர்ப்பை மாற்றி விடலாம். உண்மை நிலவரத்தை இங்கே வாழக்கூடிய மக்கள் கேட்டால் சொல்லுவார். அது பல சான்றுகள் இருக்கிறது. ஆகவே நான் கேட்பது, ஒரு கூட்டத்தில் நீங்கள் காலதாமதமாக வரலாம். நான் கேட்கிறேன், கூட்டம் நீங்கள் சொல்லுது போன்று ஒரு 2 லட்சம் பேர் கூடிவிட்டார்கள், ஒரு 3 லட்சம் பேர் கூடிவிட்டார்கள் என்று சொன்னால் நியாயம் இருக்கிறது. இவர்கள் 10,000 பேர் தான் வருவார்கள் என்று அந்த கரூருடைய மாவட்ட செயலர் காவல்துறை அனுமதி பெற்றிருக்கிறார். கூடுதலாக கூட்டம் வரும் என்று காவல்துறை தான் யூகித்து இவர்கள் ஏற்கனவே கேட்ட அந்த பகுதியை விட்டு இன்னும் குறுகலான பகுதி, இன்னும் ஒரு பரவலாக இருக்கக்கூடிய இந்த பகுதியிலே காவல்துறை சொல்லுகிறார்கள். அப்போது இவர்கள் ஏற்கனவே திட்டமிட்டு ஒரு இடத்தை ஒன்வே இருக்கக்கூடிய அந்த ஒரு வழி சாலையிலே கொடுத்திருந்தால் இன்னும் அதிகமாக பலியாகியிருக்கும். அப்போது காவல்துறையுடைய கூட்டம் 27,000 பேர் காட்டுகிறார். 27,000 பேர் உங்களுக்கு கூட்டமா? நீங்கள் சொல்லும் போது 2 லட்சம் பேர் வந்து விட்டார்கள், விஜய்க்கு மாபெரும் கூட்டம், அலைமோதி நீந்தி அவர் வந்திருக்கக்கூடிய அந்த பேருந்து வரவே முடியலன்னு சொல்ல 27,000 பேரை வைத்துக்கொண்டு அல்லது 30,000 பேரை வைத்துக்கொண்டு நீங்கள் ஆமை நகருவது போன்று மெல்ல 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 திட்டமிட்டே அங்கே இருந்தால் இது உங்களுடைய அரசியல் கட்சியின் யுக்தி. ஆக விஜய் கட்சிக்கு கூடாரம் காலியாகிவிட்டது. விஜய் கட்சியில் கூட்டம் இல்லாத காரணத்தால் இவர்கள் போடப்பட்ட செட்டப்பு தான் இந்த காலதாமதமாக வருவது, மக்களை பகல் முழுக்க அங்கே ஒரு இடத்துல குழும செய்வது, இவர் சாவகாசமாக வருவது, இதுவெல்லாம் விஜய் கட்சியினுடைய போட்ட திட்டம், விஜய் போடப்பட்ட திட்டம். இது அனைத்தும் விஜய்க்கு தெரிந்தே நடந்திருக்கிறது தான் எங்களுக்கு பொண்ணுடைய குற்றச்சாட்டு. முதலமைச்சர் தான் சொல்லியிருக்காருல்ல, அருணா ஜெகதீசன் அந்த திட்டத்து அதுல இருந்து என்ன முடிவு வருதோ அதுக்கப்புறம் தான் அருணா ஜெகதீசன் ஆணையம் வரக்கூடிய முடிவு பண்றீங்க. அதுதான் அருணா ஜெகதீசன் ஆணையம் வரும்போது வரட்டும். நானும் ஒரு தமிழ் குடிமகன், நானும் ஒரு இந்திய குடிமகன், எனக்கு தெரிந்த தகவலை நான் காவல்துறையை கொடுத்திருக்கிறேன். அவர் வேண்டாம் என்று சொல்ல முடியுமா? அவர் எடுத்து ஆராயட்டும், என்னுடைய ஆதாரத்தை பார்க்கட்டும், நான் சொல்லக்கூடிய இந்த கருத்தில் கூர்ந்து கவனிக்கட்டும், அதிலே எந்த உண்மைத்தன்மை என்று தெரிந்துவிடும். இதுதான் நான் சொல்லுகிறேன். அதே மாதிரி விஜய் வந்து இந்த கட்சி ஆரம்பிச்ச உடனே ஆர்எஸ்எஸ் தான் இவங்களை தூண்டி இருக்கிறாங்க, பிஜேபியோட இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க நிறைய பேர். ஒரு பக்கம் வந்து இப்போ அவங்க சப்போர்ட்டாகவும் பேசுகிறாங்க டிவிகேக்கு, பிஜேபி சைடு ஆர்எஸ்எஸ் இவங்கெல்லாம் வந்து டிவிகேக்கு சப்போர்ட்டாகவும் பேசுகிறாங்க. இப்போது ஒரு சைடில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது, ஒருவேளை இருக்குமோ இவங்க பிஜேபியோட இதாக தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி. இப்போ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆமாம், அதெல்லாம் உண்மைதான். எதை வைத்து சொல்லிடுறேன் சொன்னால், இவரை மாஸ்டர் படத்திலே அந்த உயர் அதிகாரி இப்போ ஜெகதீசன் என்று மாநில பொறுப்பில் இருக்கிறார் விஜய் கட்சியிலே, தாவேகா கட்சியிலே. அந்த ஜெகதீசன் அவருடைய தலைமையில் தான் அந்த மாஸ்டர் படத்திலே சோதனை நிகழ்வு மத்திய அரசு மூலமாக வரக்கூடிய அந்த வருமான வரி சோதனை நடக்கிறது. அந்த சோதனை போது ஜெகதீசன் தான் கூட இருக்கிறார். இப்போது அவர் தான் விஆர்எஸ் வாங்கி கொண்டு விஜய் கட்சியில் இணைந்திருக்கிறார். அப்போ இதிலிருந்தே தெரிகிறதா மத்திய அரசு மூலமாகத்தான் ஒரு நபரை உள்நுழைத்து அது விஜயை ஆப்ரேட் செய்கிறார்கள் என்று ஈக்குகிறார், இதிலிருந்தே தெரிகிறது. ஆக விஜய் மோடிக்கு எதிராகவும் பேசியிருக்காருல்ல விஜய், தொட்டு 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 ஏதோ ஈயம் பூசின மாதிரி இருக்கணுமா, ஈயம் பூசின மாதிரி இருக்கணும், ஈயம் பூசாத மாதிரி இருக்கணும். நான் கேட்கிறேன், ஊழலை ஒழிக்கப் போகிறேன், திராவிட கட்சியை எதிர்க்க போகிறேன், அல்லது செய்திருக்கிற குற்றங்களை நான் சுட்டி காட்டுகிறேன் என்று சொன்னால், இந்த தற்கூரியுடைய தலைவர் விஜய் அவர்கள் ஒரு முதலமைச்சர், ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஆட்சி கட்டிலில் நாட்களை இருந்த போது ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு சிறைக்கு சென்றது அம்மையார் ஜெயலலிதா.
இவர் முதலில் யாரை எதிர்க்க வேண்டும்? கலைஞர் அவர்கள் சென்றிருக்கிறார்களா? முதலமைச்சர் சென்றிருக்க இல்லையே. முதலில் யாரை எதிர்க்க வேண்டும்? அதிமுக. ஏன் அதிமுக எதிர்க்கவில்லை? அவரோட கண் பார்வையிலிருந்து எது தப்பா தெரியுதோ அதை தானே அவர் சொல்ல முடியும். ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஆட்சி கட்ட இருக்கின்ற போது ஊழல் குற்றச்சாட்டிலே வழக்கு பதிவு சிறையில் அடைக்கப்பட்ட ஜெயலலிதா மேல் கேட்ட துப்பு இல்லை, திராணி இல்லை. அவர்கள் அப்போது ஊழல் பெருச்சாலி இல்லையா? முதலமைச்சர் ஐயா கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் இருக்கும் போது சிறைக்கு சென்றாரா? அல்லது இப்போது இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய நிரந்தர முதல்வராக இருக்கக்கூடிய ஐயா தளபதி ஸ்டாலின் அவர்கள் சிறைக்கு சென்றிருக்கிறாரா? முதலமைச்சர் நாட்கள் இருந்த ஊழல் குற்றச்சாட்டில் இல்லையே. அப்போ நீங்கள் யாரை முதலில் பிரதானமாக எதிர்க்க வேண்டும்? அப்போது நீங்கள் பாஜகனுடைய தயாரிப்பு விஜய் அவர்கள் என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது. ஏனென்றா இஸ்லாமியருக்கு நாங்கள் ஆதரவான ஒரு கட்சி. விஜய் அவர்கள் குல்லா போட்டு கஞ்சி குடித்தார், இஸ்லாமியருக்கு மிகப்பெரிய ஒரு தோழனாக இருக்கிறார். கட்டுக்கதில் ஐடிவிங்க வைத்து நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் பரப்பினீர்களே. இவருக்கு எஸ்கார்ட் கொடுத்திருக்கிற பாருங்கள், மத்திய பாதுகாப்பு படை. அந்த படை எதை வைத்து வாங்கியிருக்காது தெரியுமா? இஸ்லாமியர்னால் என் உயிருக்கு ஆபத்து என்று சொல்லி விஜய் மூலமாக கைப்பட எழுதி அங்கே கடிதம் கொடுத்து தான் அந்த மத்திய பாதுகாப்பு படையை இவர் விஜய் பெற்றிருக்கிறார். இதற்கு விஜய் அவர்கள் மறுப்பு தெரிவிக்க முடியுமா? நாரி போய்விடும். எங்களிடம் ஆதாரம் இருக்கிறது. நீ இஸ்லாமியருக்கு ஆதரவானல நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் பாஜக RSS போன்ற இந்த சக்திகளினால் இஸ்லாமிய உறவுகள் செத்து மடிந்து இருக்கிறார்கள், செத்து மடிந்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ ஆட்டுக்கறி இல்லை மாட்டுக்கறி எடுத்து போய் உணவு அருந்துகிறார்கள், சமையல் செய்கிறார்கள் என்றதுக்காக கோமாதா என்று சொல்லி இந்த கோமாளி கூட்டங்கள் இஸ்லாமியரை அடித்து நொறுக்கி ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லியிருக்கிறார்கள். விஜய் அவர்கள் வாய் திறந்திருக்கிறார்களா? கடைசி விஜய் அவர்கள் அவர் கடைசியாக முன்பாக எடுத்த படம் கூட இஸ்லாமிய விரோத போக்க கடைப்பிடித்த படம் தான் எடுத்திருக்கிறார்கள். அவர் தான் சொல்லியிருக்காருல்ல, எனக்கு ஆப்போசிட் அப்படின்னா இப்ப திமுக மட்டும்தான் எங்களுக்கு வந்து போட்டியே. இதுதான் ஆர்எஸ்னுடைய அஜெண்டா, இதுதான் பாஜகனுடைய அஜெண்டா. அதை வச்சு தான் விஜய் அவர்கள் தெள்ள தெளிவாக பாஜகனுடைய தயாரிப்பு என்பதிலே உறுதியாக மக்கள் மத்தியிலே மீண்டும் மீண்டும் அழுத்தமான ஒரு பதிலை கொடுத்து வருகிறார். அவருடைய நடவடிக்கை பொறுத்து மக்கள் மத்தியிலே இப்போது கொஞ்சம் சற்று முன் வந்த தகவல் எப்படி தெரியுமா பேசலன்றதுக்காக அவங்களுக்கு தான் ஆதரவா அப்படின்னு நீங்க அதுதான்மா. அதாவது விஜய் அவருடைய நிலைப்பாட்டிற்கு உண்மைத்தன்மை ஆராய்வதற்கு முன்பாக எந்த அடிப்படையில் பாஜக RSS நிர்வாகிகள் விஜய்க்கு ஆதரவாக தொடர்ந்து களத்தில் நிற்கிறார்கள். இனம் இனத்தோட தான் சேரும் என்பது போன்று. அப்போது விஜய்க்கு பிரச்சனை பாஜக கேள்வியுமே கரெக்டா தானே. என்ன கேள்வி கரெக்டா இருக்கு? விஜய் கேட்க சொல்லுங்க, விஜய் கேட்க சொல்லுங்கம்மா. இந்தியா முழுவதும் இப்போ லட்சக்கணக்கான தலைவர்கள் ஆயிரக்கணக்கான தலைவர்கள் இருக்கிறார்கள். ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிற போது 1/2 மணி நேரம் 2 மணி நேரம் காலதாமதம் ஆகலாம் ஒன்றுக்கு. ஆனால் இவர் வந்திருப்பது 4 மாவட்ட பொது நிகழ்ச்சி தான். 4லும் திட்டமிட்டு எப்படி 8 மணி நேரம் 5 மணி நேரம் காலதாமதம் வரலாம்? உடனே மக்கள் கூட்டம் அதிகம் பண்ணி சொன்னால் எந்த இடத்தில் 1 லட்சம் 2 லட்சம் கூடியிருக்கிறார்கள். இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய கரூரில் 1 லட்சம் பேர் இருந்தார்களா? 2 லட்சம் பேர் இருந்தார்கள் இல்லையே. இருந்திருக்கலாம், நிறைய எங்க இருந்திருக்கலாம். ஒரு முட்டு சந்திலே கொண்டு போய் நிப்பாட்டி விட்டு அங்கே அந்த கூட்டத்தை அங்கே தேங்க செய்து ட்ரோன் காணொலியை காட்டி கூட்டம் இருக்கிறது என்று அந்த கூட்டத்தை வைத்து நீங்கள் சாலைகளே ஒரு ரோட் ஷோ நடத்தினால் 2 நொடி 10 நொடியில் அந்த கூட்டம் முடிந்து விடும். காட்ட சொல்லுங்க ரோட் ஷோவை. அந்த கூட்டத்தில் இருந்தவங்களே சொல்றாங்க, இந்த மாதிரி திடீர்னு ஒரு கூட்டம் வந்தாங்க, வந்து கழுத்தை நெரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்க பாருங்கம்மா, அது தர்பூரி கூட்டங்கள், அந்த கூட்டத்தில் அணில் கூட்டங்கள், அணில் குடும்பங்கள். ஆக தாவும் எகிரி குதிக்கும், ஊராமூட்டு வீட்டில் போயிட்டு எகிரி குதிக்கும், வீட்டை கூரை பிக்கும். நானா சொல்கிறேன், காணொலி பார்த்தீங்களா இல்லையா? அப்போது இவர்கள் விஜயை பார்க்க வேண்டிய ஆவலின் காரணமாக விஜய் எங்கே செல்ல போகிறார் அந்த பேருந்து பக்கத்திலே இடம் பிடிப்பதற்காக பட்டா போட்டு பத்திரம் போடுவதற்காக இவர்களே முண்டியடித்து ஓடி போய் ஒரு கூட்டம் மறு கூட்டம் பட்டினியில் மயக்கம் அடைந்து மட்டும் கூட்டம். வீழ்ந்தவர்கள் நமது தங்கை, அக்கா, பெரியம்மா, சித்தி, சித்தப்பா என்று குழந்தைகள் கூட பார்க்காமல் இந்த தர்கர் கூட்டம் தான் விஜயை பார்க்க வேண்டும் என்று சொல்லி இன்னும் கூடுதலாக அவருமே ஏறி நின்று மிதித்து ஓடிய கூட்டங்கள் இவர்கள் தான் பல டோன். இப்போ அந்த கூட்டம் போதுன்னா பாதுகாப்பு கொஞ்சமாவது இருக்கணும்ல. அது இப்போ ஆளும் கட்சியான திமுக அவங்க தானே பார்த்துக்கணும். அதாம்மா, பாதுகாப்பு கரெக்டா இருக்கு. பாருங்க, ஒரு கலவரம் ஏற்படுது, அந்த கலவரத்தை தடுக்க தவறினால் விஜய் தான் சொல்ல முடியுமா? ஒரு கலவரத்தை தடுக்க தவறினால் அது காவல்துறையினுடைய குற்றச்சாட்டு, காவல்துறையினுடைய செயலிழப்பு. நான் ஒப்புக்கிறேன். இது கலவரம் கிடையாது, கூட்ட நெரிசல்.
நீங்கள் பசியும் பட்டினமாக போட்டு சோர்வடைந்து இருக்கக்கூடிய அந்த நேரத்தை பார்த்து நீங்கள் பேச வந்த காரணத்தினால், அதாவது விஜய் பேச வந்த காரணத்தினால் அப்போது ஏற்பட்ட தள்ளுமுள்ளு மூச்சு திணறலின் காரணமாக தான் செத்து மடிந்திருக்கிறார்கள் ஒழிய இது கலவரம் இல்லை. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் வந்து இந்த இடமே கேட்டிருந்தாலும் அவருக்கு தெரியாது இந்த இடம் இவ்வளவு பேருக்கு சரியாகுமா இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. அதாவதுமா இவங்க தானே பார்த்துட்டு அந்த இடத்த கொடுத்துருக்கணும். ஜோசியம் பார்த்துட்டு தேங்காய் ஒடிச்சிட்டு எலுமிச்சை பழம் அப்படி இல்ல இருமா சார். வரமா எலுமிச்சை பழத்தை உடைச்சிட்டு இடத்த தேர்வு பண்ணுறது நான் கிடையாது, நீங்கள் கிடையாது, அந்த கட்சி சார்ந்தவர்கள் தான். அவங்க தானே கேட்டு இருக்கிறாங்க. திமுகல அம்மா கூட்டம் இல்லைம்மா, வேற திறந்த வெளியில் போனாலும் கூட்டம் வராதும்மா. அதனால தான் இதை செய்கிறாங்க. மாநிலம் முழுவதும் ஏற்பாடு செய்யப்பட்ட மாநில மாநாடு வேறு, இது மாவட்ட ரீதியாக மக்கள் சந்திப்பு கூட்டம். மாவட்டத்தில் ஏற்கனவே சொன்னது போன்று 80,000 பேர் இருக்க வேண்டிய 8 தொகுதிக்கு 10,000 என்றாலும் கூட இவர் 5 மாவட்டத்துக்கு சேர்த்து தான் நாங்கள் 30,000 பேர் வந்திருக்கிறாங்க. அப்போ இதை மக்களை திசை திருப்பினா மக்களை ஏமாற்றணும். 10 மணி நேரம் 8 மணி நேரம் அங்கேயே காக்க வச்சு அதுக்கு பிறகு போகணும். அந்த கூட்டம் அங்கே தானே இருப்பாங்க. காலையிலிருந்து மாலை 5 மணி வரை கூட்டம் காத்து கொண்டிருந்தார்கள். டைட்டில் நல்லா இருக்குங்களா? அப்படிலாம் வரணுறதுக்காக இந்த திட்டத்தை அவர் தீட்டியிருக்கிறார். ஆக நிச்சயமாக சொல்கிறேன் பாருங்க, இறந்த 41 பேருனுடைய சாபம் விஜயை சும்மா விடாது. ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த நபர்களுக்கு இந்த சாபெல்லாம் போய் சேரும், விஜய்க்கும் சேரும். அது மட்டும் இல்லை, ரசிகர் கூட்டம் இவருடைய ஃபேஸ் வேல்யூ மட்டுமே வச்சுக்கிட்டு ஏற்கனவே விக்ரவாணி மாநாட்டில் ஒரு 5-6 பேர் செத்தாங்க. அதுக்கு பிறகு மற்ற ஊரில் ஒரு 2-3 பேர் செத்துருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 50 பேர் விஜயனால் இறந்திருக்கிறார்கள். இதுக்கு முழுக்க முழுக்க விஜய் மட்டும் தான் காரணம். சரி, இப்போ இது விஜய் தான் முழுசா காரணம்னு நீங்க சொல்றீங்க. இப்போ முப்பெரும் விழான்னு சொல்லிட்டு முதல்வர் அவர்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்தினார் இல்லையா? அதுல இருந்துட்டு பஸ்ல திரும்ப வராங்க. வரும்போது வண்டியில வந்த ஒரு கர்ப்பிணி பெண்ணு அவங்கள வந்து பஸ் மோதி அவங்க இறந்துருக்குறாங்க. அதை பத்தி ஏன் எதுவுமே பேசல? அவங்களுக்கான ஒரு முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு மாநாடுக்கு போகிறதோ, ஒரு பொது நிகழ்ச்சிக்கு போகிறதோ, தேர் திருவிழாவுக்கு போகிறதோ எல்லாம் சகஜம்தான். போக்குவரத்து நெரிசலில் போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, விபத்து நடக்குது, எல்லாம் உலகம் முழுக்க சகஜமா. இதை திட்டமிட்டு காலையிலிருந்து மாலை வரை கூட்டத்தை அங்கே தேங்க செய்து மயக்க நிலையை அடைய செய்து இந்த தற்கூறுகளை உசுப்பேத்தி குளிர் காய்வது என்பதுதான் தமிழ்நாடு அரசியல் வரலாற்றுக்கு புதிது. அதுதான் இந்த ஸ்கெட்சை விஜய் போட்டுக்கிறார். அது சரி சார், இப்போ இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு தெரியுது, ஆனா ஏன் அந்த கர்ப்பிணி பெண் இறந்துருக்குறாங்க, உயிரே இல்லை, அவங்க ஹஸ்பண்ட் வந்து இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க, அதை பத்தி எதுவுமே இது பண்ணவே இல்லை, அவங்களுக்கு எந்த ஒரு நிவாரணமும் கொடுக்கல. இல்லம்மா, அதாவது அந்த நீங்க ஆனா இந்த பிரச்சனை டிவிகே மாநாட்டுல இந்த மாதிரி நடந்துச்சு. விபத்தையும் இவன் திட்டமிட்டு கொண்டு வந்திருக்கூடிய இந்த கூட்டத்தையும் ரெண்டு ஒப்பிட்டு எந்த அடிப்படையில் பேசுவீங்க நீங்க சொல்லுங்கம்மா. அதாவது உங்களுக்கு சாரிம்மா, தவற எடுத்துக்காதீங்கம்மா. சரி, உங்க தெரிஞ்சு ஒரு ஹார்ட் அட்டாக் வருது, தானா ஹார்ட் அட்டாக் வரமா, தானா ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கும் தலைகாணி போட்டு அழுத்திட்டு வர்றதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? ரெண்டு எப்படி ஒப்பிட்டு பேசுவீங்க? ஒரு கூட்டத்துக்கு வராங்க, இல்லை வேறு எதுக்காக வராங்க, விபத்து வேறு. இவர் திட்டமிட்ட கூட்டத்தை ஏன் பல மணி நேரம் காக்க வச்சு அதுக்கு பிறகு மெதுவாக போனார், அதுக்கு மட்டும் சொல்லுங்கள். 8:45 மணிக்கு அங்கே நேரத்தை ஒதுக்கும் போது இவர் ஏன் வீட்டிலேருந்தே 8:45 கிளம்புனாரு? இந்த மர்மத்தை மட்டும் பதில் சொல்லுங்கள், உண்மை உங்களுக்கே கிடைச்சி. விஜய் வந்து பேசுவார், அதை பற்றி பேசினாதான் தெரியும் அவரோட மனநிலை எப்படி இருக்குன்னு. நம்மளா ஒரு முடிவு எடுத்து அவர் பேசலன்றதுக்காகவே அவர் திட்டமிட்டு விஜய் பேசினார்னா உண்மைதான் பேசணும். நாம எந்த முடிவுக்கு போக முடியும்? கல நிலவரத்தை நாங்க ஆராய்ந்திருக்கிறோம். கல நிலவரத்தை ஆராய்ந்து இல்லம்மா, நம்ம முடிவு இல்ல, நான் நிஜ முடிவு தான் சொல்றேன். இவர் திட்டமிட்டு பல கூட்டங்களுக்கு இதே யுக்த கையாண்டனால வந்த பின்விளைவு தான் இது. இதை திட்டமிட்டு இவங்களை கொலை பண்ணி இது பண்ணணும், அவருக்கு என்ன இதுல? அதுதான்மா, தான் ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ் கட்சி தலைவராகிறாரு. அவர் மனசுல, மக்கள் மனசுல இல்லை, அவர் மனசுல கூட்டத்தை ஒரே இடத்த குழுமி ஒரு 10 மணி நேரம் தேங்க வச்சா மக்கள் கூட்டம் தேங்கி நிற்கிற நீங்கள் ஒரு நியூஸ் போட மாட்டிங்களா? ஒரு செய்தி போட மாட்டிங்களா? செய்தி தானே அந்த ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு பலம். மற்ற கட்சி மக்களை சந்தித்து மக்கள் செயல்பாட்டில் மக்களுக்கு உதவி செஞ்சு மக்களுடைய பிரச்சனைகளை கையாண்டு அவங்களோட தோளோட தோல் வெயில் மழை புயல்னு சொல்லிட்டு தோளோட தோல் நின்று கட்சி வளர்க்குறாங்க. இவர் வெறும் கையாட்டுறதுக்காகவே வந்தால் ஓட்டு போட்டுருவாங்க. கட்சி பெரிய கட்சியை நினச்சி கையாட்டுறதுக்கு வரும்போது இந்த அவலம் இல்லை. சிந்திச்சு பாருங்கள். வெறும் கையாட்டம் மட்டும் ஓட்டு போட்டுருவோம்மா? கேட்டால் தன்னை எம்ஜிஆர் ஈக்குவலாக பேசுகிறாரு, விஜயகாந்த் சார் ஈக்குவலாக பேசுகிறாரு. நல்லது பண்ணணும்னு தானே பேசுகிறாரு. அவங்களாம் நல்லது பண்ணாங்க. இந்த தற்குறி நல்லது பண்ண 4 சொல்லுங்கள். இப்போ நான் மைக்கு கைட்டு வச்சுறேன். இந்த தற்குறி விஜய் முதல்வரான பண்ணுவார், அவர் அதுக்காக தானே வந்து விஜயகாந்த் சாரும் எம்ஜிஆர் ஐயாவும் வந்து முதலமைச்சர் ஆன பிறகு உதவி செஞ்சாங்களா? முதலமைச்சர் ஆன பிறகு தான் அரசியல் கற்றுக்கினாங்களா? நீங்கள் சொல்லுங்கள். முதலமைச்சர்னு நீங்கள் நாளைக்கு முதலமைச்சர் வந்தாலும் ஆட்சியார் உங்கள் கிட்ட இருக்குது.
இதுக்கு 500 கோடி ஒதுங்க, இதுக்கு 100 கோடி ஒதுங்க. அந்த அதிகாரம் இருக்கு. அந்த நாற்காலிக்கு வர்றது மக்களுக்கிட்ட நீங்க என்ன செஞ்சீங்க உதவியை? மக்களுக்கு நல்லது செய்யலாம் தானே வந்திருக்காரு. அதாம்மா என்னதான் செஞ்சு கீழ்ச்சிடு 4 சொல்லுமா, நிகழ்ச்சி முடிச்சிடுன்ற ஏமா சொல்லணும் நீங்க மறுக்கிறீங்க? உங்களை பார்த்தா நீங்க ஏதோ விஜய்க்கு ஆதரவா நிலைப்படமான கேள்வி கேட்குற மாதிரி இருக்கேம்மா. 4 சொல்லுமா, முடிச்சிடுறேன் நிகழ்ச்சி. ஆதரவாலாம் இல்ல, நடக்கிறத வச்சு. அதுதான்மா 4 சொல்லுமா. 4 சொல்லு, 4 நிமிஷம் ஆகுது. இதுலயே தெரியுது ஒரு பத்திரிகையாளர் இருக்கும்போது உங்களுக்கே அவர் எந்த திட்டம் செயலிருந்து ஊர்ஜின் ஆகுது. இந்த அடிப்படையில் இவர் என்னமா மக்களுக்கு செய்ய வராரு? அதனால் தன்னுடைய முகத்துக்கு கிடைக்கக்கூடிய விளம்பரத்தை வைத்துக்கொண்டு வாக்குகளை அறவடை செய்யலாம் என்று விஜய் முயற்சிக்கிறார். அதற்கு பிள்ளாசி போட்டு இந்த 40 பேர் பலி கொடுத்து விட்டார் தான் என்னுடைய கருத்து. போக போக இந்த உண்மை உங்களுக்கு தெரியும். பார்ப்போம், பொறுத்திருந்து. நன்றிம்மா. மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள தங்கம் டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.